இன்று நாம் தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாகவும் மக்களின் அன்பை பெற்ற கலைஞராகவும் திகழும் ஜோசப் விஜய் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். விஜய் அவர்கள் 1974 ஜூன் 22 சென்னை நகரில் பிறந்தார். இவரது தந்தை பிரபல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அவரது தாயார் சோபா சந்திரசேகர் சிறந்த பாடகி. நல்ல ஒரு இசை குடும்பம். சிறுவயதிலிருந்தே கலைத்துறையின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக குழந்தை நட்சத்திரமாக திரையில் தோன்றி நாயகனாக அவர் நடித்த ஆரம்பகால திரைப்படங்களில் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்தார். ஆனால் கடினமான உழைப்பையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் இருந்தார் விஜய். பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும் போன்ற படங்கள் அவரை குடும்ப ரசிகர்கள் மனதில் நிலைத்திருத்தின. அதன்பின் கில்லி, துப்பாக்கி, கத்தி, மெர்சல், மாஸ்டர், லியோ போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விஜய் அவர்களை உச்சாணி கும்பத்துக்கே கொண்டு சென்றது. விஜயின் வெற்றிக்கு முக்கிய காரணம் அவரது எளிமை, நடன திறமை, சண்டை காட்சியில் காட்டும் திறன் மற்றும் ரசிகர்களுடன் கொண்டிருக்கும் நெருக்கம். அவரை ரசிகர்கள் தளபதி என்றே அன்போடு அழைக்கிறாயினர். திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சமூக அக்கறையிலும் விஜய் தனித்துவம் காட்டியுள்ளார். அவரது ரசிகர் மன்றங்கள் மூலம் பல நலத்திட்டங்களை உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் விஜய் நற்பணி இயக்கம். கல்வி, இரத்த தானம், நிவாரண உதவிகள் போன்ற சமூக பணிகளில் அவரது ரசிகர்கள் ஈடுபட்டு வந்தனர். 2024 அவர் தமிழக வெற்றி கழகமாக அந்த இயக்கத்தை மாற்றி அரசியல் கட்சியை தொடங்கி அரசியல் பயணத்திலும் களமிறங்கினார். இப்படி இருந்த விஜய் மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய எண்ணி தனது நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அவர் நடித்த திரைப்படங்களில் எண்ணிக்கை 69 கடந்துள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது நடிப்பை மாற்றிக்கொண்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு ரசிகர்களை கவர்ந்தவர் விஜய் அவர்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரையும் கவரும் நடிகராகவே அவர் திகழ்ந்தார். விஜயின் வாழ்க்கையை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, வெற்றி ஒரே நாளில் வராது. தொடர்ந்து முயற்சி, அதில் தோல்விகளும் வரலாம், வெற்றிகளும் வரலாம். அதை தாண்டி முன்னேறினால் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பதை இன்றைய இளைஞர்கள் வரை உணர வைத்தவர் திரு விஜய் அவர்கள். உறுதியாக உழைப்பால் உயர்ந்தவர் விஜய், உறுதியால் வென்றவர் விஜய். ரசிகர் மனதில் என்றென்றும் வாழ்வர் விஜய். தளபதியாய் என்றால் அது விஜய். இவர் இந்த தேர்தலில் பெற்ற வெற்றி நம் அரசியல் களத்தில் இளைஞர்கள் அவரின் மீது ஈடுபாடின் காரணமாக மிகவும் ஆர்வத்தோடு ஓட்டளித்து அரசியல் பேச துவங்கிவிட்டார்கள். இனி வரும் காலங்களில் ஏதோ வந்தோம் போனோம்னு இளைஞர்கள் இருக்காமல் அரசியலை பற்றி நன்கு அறிந்து கொண்டு படிப்பு என்று இருக்கிறதை அதோடு நின்று கொள்ளாமல் நமக்காக இருக்கும் அரசு எப்படி செயல்படுவது என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த இளைஞர்கள் மாறி இருப்பதற்கு முதற் காரணம் திரு விஜய் அவர்கள். அவரது தன்னம்பிக்கை தான் இன்று அவர் முதல்வர் நாற்காலியில் மற்றவர்கள் சிம்மசொப்பனமாக மாற காத்து கொண்டிருக்கிறார். இந்த இனிய பிறந்த நாளில் அவரை மனமாற வாழ்த்த எங்கள் தமிழ் தரவுகள் அதை நினைத்து பெருமை கொள்கிறது. இந்த மாதிரி இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.